வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. நம்ம பார்க்குற மூவி வந்து சூப்பர்மேன் 2025 ஆன ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் இட்ஸ் மீன் ஆல்வேஸ் அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இருக்கிற ஒரு சூப்பர்மேன் ஸ்டோரி தான். சூப்பர்மேன் வந்து வேற ஒரு கிரிப்டோனியன் பிளானட்லேருந்து இங்கே வராரு. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து வளர்ப்பு தாய் அப்புறம் வளர்ப்பு அப்பா மூலிமா வளர்றாரு. வளர்ந்ததுக்கப்புறம் வந்து கிளார்க் கிளென்ட்னு சொல்லிட்டு அவரோட பேரில் வந்து இந்த டெய்லி பிளானெட்டில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து லூஸாக பார்க்குறாரு. லூஸ் கூட இருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எல்லாமே யூஷுவலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து தனியாக வந்து சூப்பர்மேன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு மெட்ரோபாலிஸ் சிட்டியில் வந்து நடக்கிற தப்பு எல்லாத்தையுமே வந்து தட்டி கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஒரு இன்வேஷன் வந்து தடுத்து நிப்பாட்டுவார். அந்த இன்வேஷனுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக வந்து தோற்று போகாத சூப்பர்மேன் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு மிஸ்டீரியஸ் மேன் கிட்ட தோற்று போவார். ஓகேங்களா, அவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அவர்கிட்ட தோற்று போயிடுவார். தோற்று போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பியும் வந்துட்டு வந்து அந்த சண்டையை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது, இந்த மாதிரி சூப்பர்மேன் வந்து நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்து அந்த ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ வந்து மக்களுக்கு வந்து சூப்பர்மேன் மேலே நம்பிக்கையை வந்து உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்ஸ் லூத்தர் இருக்கார்ல, நம்ம படத்தோட வில்லன். அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அண்ட் அவர் வந்து சூப்பர்மேன் எப்படியாவது அடிச்சு அண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட இந்த ஆர்மி சைடு வந்து விலைக்கு வாங்கணுன்றது தான் இவரோட ஆசை லெக்ஸ் லூத்தருக்கு. ஓகேங்களா, அதுக்கான வேலையை மும்முரமாக பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் சூப்பர்மேன் அழிச்சே ஆகணும், அதுக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு சூப்பர்மேனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த ஹிடன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு அங்கேருந்து இந்த ப்ரூஃப்லாம் கனெக்ட் பண்ணி ஸோ இவர் தான் வந்து உலகத்தோட அழிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சித்தரித்து இவரை வந்து மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து போக வச்சுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து கஸ்டடியில் எடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு திரும்பியும் வந்து லெக்ஸ் லூத்தர் வந்து இந்த நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பார் ஈவலாக. அதெல்லாம் எப்படி தடுத்து நிப்பாட்டி திரும்பியும் சூப்பர்மேன் வந்து எப்படி மக்களோட மனசை வந்து திரும்பி எப்படி ஜெயிச்சார் அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஓகேங்களா, அண்ட் இந்த படத்தில் வந்து சூப்பர்மேன் மட்டும் இல்லாமல் க்ரீன் லேண்டனு, அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் டெரிஃபிக், அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேர்ள் ஹாக்கா, லேடி ஹாக்கா யாருன்னு அது கரெக்டாக தெரில, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இதுதான் வந்து இப்போது டிசியூவோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஓகேங்களா, இது வந்து ஒரு கிரேட் ஸ்டார்ட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஓகேங்களா, ஏன்னா வந்து தலைவன் ஜேம்ஸ் கன் வந்து எப்போவுமே மூவியை ப்ரெசென்ட் பண்ணோன்னா அவனோட ஸ்டைலில் அவன் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரவர். அதே மாதிரி தான் இதுவுமே அவரோட ஸ்டைலில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விஷுவல் வைஸ் நல்லாயிருக்கு, கலர் யூஸ் பண்ண விதம் நல்லாயிருக்கு, சவுண்டுமே நல்லாயிருக்கு. இப்போ வந்து மீதி இருக்கிறது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. புது சூப்பர்மேனை ஏற்றுக்கிறாங்களா இல்லை இதுக்கு டைம் ஆகுமா இன்றைய அளவுக்கு வந்து ஒரு அடாப்டிவான ஒரு ஃபேஸாக இல்லைனாலுமே அதோட சிமிலர் ஃபேஸாக தான் இவருமே இருக்கார். ஸோ இவரை வந்து ஏற்றுக்கிட்டு லைக் இந்த டிசியூ வந்து எம்சியூ அதோட ரீச்சை வந்து இது ரீச் பண்ணுவோன்றதான் இங்கே வந்து கொஸ்டின் மார்க்கே. பொறுத்திருந்து போக போக அடுத்தடுத்த படங்கள் யூனிவர்ஸில் வர அடுத்தடுத்த படங்கள் பார்த்தா தான் நமக்கு தெரியுமே, பார்த்துருப்போம். மற்றபடி இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டோனர்ஸ் தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.